வெல்கம் டு சட்டுனுorusamayal. இன்னைக்கு சட்டுனுorusamayalல மரவள்ளிக்கிழங்கை பயன்படுத்தி எப்படி அல்வா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். மரவள்ளிக்கிழங்குல கார்போஹைட்ரேட், பாஸ்பரஸ், கால்சியம் போன்ற சத்துக்கள்லாம் காணப்படுது. மாவுச்சத்து அதிகம் உள்ள மரவள்ளிக்கிழங்குல எடையை அதிகரிக்க உதவியா இருக்குது. இப்போ 40 வயசு ஆயிடுச்சுனாலே எல்லாருக்கும் கை கால் வலி, மூட்டு வலி போன்ற நிறைய பிரச்சனையெல்லாம் ஏற்படுது. வாரத்துக்கு 2 தடவை மரவள்ளிக்கிழங்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோன்னா எலும்புகளின் உறுதி கூட அதிகரிக்கும். நம்மளுடைய ஞாபக மறதியை குணப்படுத்தக்கூடிய சக்தி மரவள்ளிக்கிழங்குக்கு இருக்கு. இப்படி மகத்துவம் நிறைந்த மரவள்ளிக்கிழங்கை பயன்படுத்தி எப்படி அல்வா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க. நான் 1/4 கிலோ மரவள்ளிக்கிழங்கு சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சுகர் 200 கிராம் சுகர் தனியாகவும் 50 கிராம் தனியாகவும் வச்சுருக்கேன். இந்த 50 கிராம் சுகரை நம்ம கேரமலைஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். அடுத்தது 5 ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். இப்போது நம்ம மரவள்ளிக்கிழங்கை நல்லா கட் பண்ணி மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதை ஒரு சல்லடை வச்சு வடிகட்டு வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இரும்பு கடாயை அடுப்பில் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வச்சுருக்க இந்த 200 கிராம் சுகரை இதில் அப்படியே ஆட் பண்ணிக்குவோம். 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற இந்த 50 கிராம் சுகரை இதில் போட்டு கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இப்படி போட்டுட்டு சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், அளவெல்லாம் இல்லை, தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் நல்லா ஜீனி கரைஞ்சி வரட்டும். அந்த பக்கம் கேரமலைஸ் பண்ணி நம்ம எடுத்து இதில் ஊற்ற போகிறோம். சுகர் கரைகிறதுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த பக்கம் மாற்றிட்டேன். ஏன்னா எப்படி கேரமலைஸ் ஆகுறது உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக இந்த பக்கம் நான் மாற்றிருக்கேன். பாருங்கள், இன்னும் 2 நிமிஷத்தில் ஆகிடும். இப்போ நம்ம இந்த கேரமலைஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கேரமலைஸ் கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சிருச்சுன்னா அல்வாவோட டேஸ்ட்டே கெடுத்துரும். அதனால் பார்த்துக்கோங்க. பார்த்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிக்கிட்டே இருந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், நமக்கு கேரமலைஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இந்த வச்சுருக்கோம் இல்லையா மரவள்ளி, இதை மிக்சியில் அடித்து அந்த பேஸ்ட்டை நல்லா வடிகட்டி எடுத்துருக்கோம்ல, அந்த லிக்யூடை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அதை ஊற்றிட்டோம். இதில் 1/2 கப்பு மட்டும் தண்ணியை அதில் ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. பிடிச்சிடாம சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கிண்டுங்க. இப்போ நான் 10 நிமிஷமாக கிண்டி விட்டுருக்கேன். கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா திக்காக ஆகட்டும். இப்போது கொஞ்சம் திக்காக ஆயிடுச்சு. நம்ம வச்சுருக்கிற நெய்யை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்படி இப்போது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. திரும்பவும் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் அதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இடையில டேஸ்ட்டு பாருங்கள். கொஞ்சம் ஜீனி கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஜீனி கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நம்ம இந்த கேரமலைஸ் பண்ணி போட்டோம் இல்லையா, அது எதுக்கு போட்டோன்னா கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். மரவள்ளி ரொம்ப ஒயிட் கலராக இருக்குது, அது பார்க்குறதுக்கு ஒயிட் கலராக தெரியும். அதனால சும்மா கேரமலைஸ் பண்ணி போட்டோன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் கேரமலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணான்னா கூட நீங்கள் போடாமல் விடலாம். இப்போ நம்ம திரும்பவும் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா திக்காகிட்டே இருக்குது. கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த நெய்யெல்லாம் மேலே மிதந்து வர்ற வரைக்கும் நம்ம கிண்டணும். இப்போது நம்ம மீதமுள்ள நெய்யையும் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நெய் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம கிண்டலாம். இப்போ
நமக்கு நல்லா திக்காயிருச்சு. நம்ம இப்போது இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மகத்துவமான மரவள்ளிக்கிழங்கு அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சட்டுன்னு ஒரு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். சுவையறிவோம், நாவிற்கு விருந்தளிப்போம்.